உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்று இன்றைக்கு மக்களுடைய பொதுமக்களுடைய குறைகளையும் இந்த நேரத்தில் கேட்டறிந்து மாநகராட்சியினுடைய வார்டு கவுன்சிலர் மண்டல தலைவர்கள் வட்ட செயலாளர்கள் பகுதி கழகத்தினுடைய செயலாளர்கள் எல்லாம் பல்வேறு மனுக்களை இங்கே நம்முடைய மாநகராட்சி ஆணையரிடத்திலையும் அதே போல ஏடி பஞ்சாயத்து மாவட்டத்தினுடைய நம்முடைய திட்ட அலுவலகத்திலையும் இன்றைக்கு தந்திருக்கிறீர்கள். ஏதோ பேரளவிலே எங்களை மனுக்களை பெற்று இந்த மனுக்கு ஆய்வு செய்கிறோம் என்றது இல்லை, முழுமையாக இதற்கான தீர்வை காண இருக்கிறோம். அதை போல நம்முடைய துணை மேயர் அவர்கள் இங்கே சொல்லுகிற போது பட்டா வழங்க வேண்டும் என்று சொன்னார். இன்றைக்கு பட்டா மதுரை மாநகராட்சியில ஏறத்தாழ 6600 பட்டா கூடிய விரைவிலே வழங்க இருக்கிறது தமிழ்நாடுடைய அரசு, நம்முடைய திராவிட மாற்றி செய்தவர்களுடைய முதலமைச்சர் அவர்கள். இதுவரை மாநகருக்கு 6600 பட்டாக்கள் கண்டறியப்பட்டிருக்கிறது. இதுல நீர்நிலை புறம்போக்கு, ஓடை புறம்போக்கு, கம்மா புறம்போக்கு எதுவும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் தகுதி உள்ள அந்த பட்டாக்களிலே இடங்களிலே குடியிருக்கக்கூடிய நத்தம் புறம்போக்காக இருந்தாலும், பல ஆண்டுகள் குடியிருக்கக்கூடிய தரிசாக இருந்தாலும் அதற்கெல்லாம் உடனடியாக பட்டா வழங்கக்கூடிய பணி ஏறத்தாழ 75% மேலாக முடிவிட்டிருக்கிறது. அதே போல குடிசை மாற்று வாரியத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கும் ஹவுசிங் போர்டு கட்டியிருக்கக்கூடிய வீடுகளுக்கு ஏற்கனவே ஒரு முறை பட்டா வழங்கியிருக்கிறது. எஞ்சி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சரிடத்திலையும் அதிகாரிகளிடத்திலையும் சொல்லி அதற்கான பட்டா வழங்குவதற்கான ஏற்பாடையும் செய்திருக்கிறோம். இங்கே நம்முடைய மாநகராட்சியினுடைய ஆணையர் அவர்கள் தொடர்ந்து 10 நாட்களாக அந்த அதிகாரிகள், பொறியாளர்கள், அதே போல அந்த பகுதியினுடைய மேற்பார்வையாளர்கள், பல்வேறு துறையினுடைய அதிகாரிகள் எல்லாம் மேற்கு தொகுதியிலே அனுப்பி எந்தெந்த வார்டு கவுன்சிலர் எந்தெந்த பகுதியிலே என்னென்ன தேவை என்பதனை இங்கே நீங்கள் எல்லாம் மனுவாக தருவதற்கு முன்னதாகவே அதையெல்லாம் கேட்டு கண்டறிந்து அதற்கான எல்லா பகுதிக்கான தேவையை இங்கே அவர்கள் கையிலே வைத்திருக்கிறார்கள். நம்முடைய ஆணையர் அவர்கள் ஓரிரு நாட்களுக்கு அதையெல்லாம் தயார் செய்து எஸ்டிமேட்டையும் தயார் செய்து அதை மாநகராட்சியின் மூலமாக நம்முடைய மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பதோடு முதலமைச்சருடைய கவனத்துக்கும் கொண்டு செல்ல இருக்கிறோம். அதை போல பேரூராட்சியினுடைய வார்டுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அந்த பேரூராட்சியினுடைய நம்முடைய உதவி இயக்குநர் மூலமாகவும் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறோம். அதை போல ஊரக வளர்ச்சித்துறை நம்முடைய திட்ட அலுவலர்கள் மூலமாக நம்முடைய செயற்பொறியாளர் கடந்த ஒரு வார காலமாக அதை போல நம்முடைய ஏடி பஞ்சாயத்து அவர்களும் சேர்ந்து அங்கே மதுரை மேற்கு ஒன்றியத்தினுடைய ஆணையாளர்களையும் பொறியாளர்களையும் அழைத்தார்கள். அதை போல திருப்பரங்குன்றத்தினுடைய ஆணையாளர்கள், பொறியாளர்களை அழைத்து அங்கே என்னென்ன தேவைகளை என்பதை அறிந்து இன்றைக்கு முதற்கட்டமாக கோயில் பாப்பாவடிக்கு 5 கோடி ரூபாய்க்கான உத்தரவை இன்றைக்கு வழங்கியிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்த மாதம் மீண்டும் இன்னொரு 5 கோடி ரூபாய் வழங்க இருக்கிறார்கள். அதுபோக சாலை அமைப்பதற்காக கோயில் பாப்பாவடி பகுதியில் இன்னும் 1 மாத காலத்திற்குள்ளாக 10 கோடி ரூபாய் பெற இருக்கிறோம். இது முதற்கட்டம். அதை போல மாநகராட்சியில என்னென்ன சாலைகள், என்னென்ன தேவை, அதை போல அதிகமான அளவிலே மின்விளக்கு கேட்டிருக்கிறார் என்று சொன்னார்கள். ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதாள சாக்கடைகள் ஆங்காங்கே பழுது ஏற்பட்டிருக்கிறது, அதையும் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதை போல மாரக்குளத்தினுடைய கம்மாய் கரையின் மூலமாக ஒரு சாலை அமைத்தால் போக்குவரத்திற்கு வசதியாக இருக்கும் என்று சொல்லி இருக்கிறார்கள். அது
மாநகராட்சி மூலமாகவோ அல்லது நீர்வளத்துறையின் மூலமாக அதையும் கேட்டறிந்து இன்றைக்கு அந்த பணிக்கும் அதற்கான வழிவகை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்ய இருக்கிறோம். நிச்சயமாக இங்கே துணை மேயர் அவர்கள் பேசுகிறார்கள். கிழக்கு தொகுதியிலே அங்கே சூரியன் உதித்துக் கொண்டிருக்கிறது. மேற்கு தொகுதி என்ன என்று சொன்னார்? மேற்கு தொகுதி திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் முக்கியமாக தனி கவனம் செலுத்தி கிழக்கு தொகுதியை விட மேற்கு தொகுதியிலே மக்களுடைய தேவைகள் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இருக்காது. மக்கள் பணி செய்வதற்காக உடனடியாக உங்களை எல்லாம் அழைத்து உங்களுடைய குறைகள் எல்லாம் இன்றைக்கு அதிகாரி பெருமக்கள் எல்லாம் கேட்டறிந்திருக்கிறார்கள். இங்கே அனைவருமே வந்திருக்கிறீர்கள். அந்த பகுதியுடைய வார்டு கவுன்சிலர் அதே போல மண்டல தலைவர் வந்திருந்தாலும் மாற்று கட்சியிலே கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கும் சேர்த்து நம்முடைய அரசு பணியை செய்யும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இன்றைக்கு பறவை பேரூராட்சி மாற்று கட்சியினுடைய தலைவராக இருக்கலாம். அதை போல ஒரு சில பஞ்சாயத்துகளே அவர்கள் இருந்து பணி முடிந்து சென்றிருக்கலாம். ஆனால் எங்களை பொறுத்தளவில், நம்முடைய முதல்வரை பொறுத்தளவில் மக்களுக்கு செய்யக்கூடிய பணியாக மட்டும்தான் பார்ப்பதை ஒழிய அந்த பொறுப்பில் யார் இருக்கிறார் என்று ஒரு காலத்திலையும் பார்த்தது கிடையாது. இப்ப நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக பாகுபாடு இல்லாமல் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் அத்தனை பகுதிகளுக்கும் நம்முடைய அரசினுடைய நலத்திட்டங்கள் அரசினுடைய பணிகள் வெகு விரைவிலே நடைபெறும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்றைக்கு கலைஞருடைய மகளிர் உரிமை தொகையை விடுபட்டு போனவர்கள் இங்கே மனு தந்திருக்கிறார்கள். கூடிய ஒருவரில் தகுதியுள்ளவர்களுக்கு அந்த தகுதி உள்ளவர்களுக்கு நிச்சயமாக கூடிய விரைவில் முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கிடைப்பதற்கான வழிவகை செய்வார்கள் என்ற செய்தியை இங்கே சொல்லிக் கொள்கிறேன். பட்டா மாறுதல்கள் கூட்டு பட்டாவாக இருக்கிறது. பட்டா வேண்டி பல விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது. நிச்சயமாக மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறையினுடைய அதிகாரிகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அதே போல டிஆர்ஓ இங்கே தான் இருக்கிறாங்க, 2 ஆர்டிஓ இருக்கிறாங்க, தாசில்தார் இருக்கிறாங்க, விஓக்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னால் எப்படி நடைபெற்றிருந்தாலும் நிச்சயமாக முன்னாலும் அவர்கள் சிறப்பாக செய்திருப்பார்கள். ஆனாலும் நாம் முழு கவனத்தை செலுத்துவதற்கு தாமதமாக இருந்தால் இப்போது வெகு வேகமாக விரைவாக உரிய அதிகாரியிடத்திலே நாம் சென்று அத்தனையும் பெற்றுத் தருவதற்கு உங்களோடு சேர்ந்து நானும் பணி செய்வேன். நிச்சயமாக மேற்கு தொகுதியில் இருக்கக்கூடிய அந்த தகுதியுள்ளவர்களுக்கு கூடிய விரைவிலே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் நிச்சயமாக பட்டா வழங்கப்படும் என்பதனையும் இங்கே தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறோம். இதுவரை 363 மனுக்களை இங்கே பெறப்பட்டிருக்கிறார்கள். எனவே அந்த 363 மனுக்களுக்கு மீதும் எதெல்லாம் தகுதி இருக்கிறதோ அதற்கெல்லாம் தகுதியுள்ள மனுக்களுக்கும் அத்தனைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படும். ஒரு சில மனுக்கள் நடவடிக்கை எடுக்க முடியாது என்று நிலைமை வந்தால் அதற்கான காரணத்தையும் மனு கொடுத்தவர்களுக்கு தெரியப்படுத்த முடியும் என்ற செய்தியும் சொல்கிறோம். நிச்சயமாக இந்த 10 தொகுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடிய நம்முடைய அரசு கூட்டணி கட்சிகளையும் சேர்த்து நிச்சயமாக வெற்றிக்கு முதல் படியாக பணியை துவங்கி இருக்கிறோம். இப்போது நீங்கள் யார் என்ன நினைத்தாலும் சரி, மதுரை மேற்கு தொகுதி இந்த 10 தொகுதிகளில் அதிகமான வாக்குகளை வெற்றி பெறுவதற்கு பொதுமக்களுக்கு அத்தனை நலப்பணிகளையும் செய்து தருவோம் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு மனுவை பொறுத்தளவில் 1 மணி வரையிலும் மனுக்கள் பெறப்படும். அந்த மனுவின் மீது ஆய்வு செய்து கூடிய விரைவில் அதற்கான பணிகள் முழுவதும் துவங்கப்படும் என்ற நல்ல செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த நிகழ்விலே வருகை இருந்திருக்கக்கூடிய பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து யாற்றிலே என்ன நடக்கிறது என்ன என்பதை பொதுமக்களுடைய கவனத்திற்கு பொதுமக்களுடைய
எண்ணங்களுக்கு தெரிகிற வகையிலே நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்பதும் திராவிட மாடல் ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எந்தெந்த வழியில எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்ற இந்த உன்னத நோக்கத்தோடு இன்றைக்கு சொல்லிக்கொண்டு நாளைய தினம் நம்முடைய பிறந்த நாள் காணக்கூடிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய மக்களுடைய அனைவருடைய சார்பிலையும் உங்களுடைய சார்பிலையும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.